இந்த படம் ஆரம்பிக்கும் போதே இந்திய எதிர்ப்பு காலகட்டத்தில் நடந்த உண்மை சம்பவங்களை அடிப்படையாக வச்சு இந்த படத்தை எடுத்திருக்கிறதா சொன்னாங்க. இது ஒரு பீரியட் படம்னு சொன்னாங்க. நம்ம 1937லேருந்து இன்னைக்கு வரைக்கும் இந்திய எதிர்த்து போராடிக்கிட்டு தான் இருக்கோம். ஏண்டா இந்த ஊர் இன்னமுமா நம்மளை நம்பிக்கிட்டு இருக்கு? அது அவனுக்கு வீதி. இந்த படத்துடைய முதல் சீனை பார்த்த உடனே சரியான காட்டு மொக்க படத்தை எடுத்து வச்சுருக்காங்கன்றதை கண்டுபிடிக்க முடிஞ்சுது. ஏன்னா படத்துடைய ஃபஸ்ட்டு சீன் என்னென்னா, ஹீரோ வந்து ஒரு ரயிலை கொளுத்த போகிறாரு. இதுதான் ஃபஸ்ட்டு சீனு. பைத்தியமாயவே ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டாரையா. நான் கேட்டது இந்த கதையில் 1937 ஆரம்பித்து 1964 65 வரைக்கும் எப்படி எடுத்திருப்பாங்க. இதில் நம்மளுடைய மொழிப்போர் தியாகிகளான நடராஜன், தாளமுத்து, அப்புறம் சின்னசாமி வரைக்கும் உள்ள கேரக்டரில் நம்ம கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்த போகிறாங்க. அவங்க பட்ட கஷ்டங்கள், அவங்க பண்ண தியாகங்கள்லாம் இந்த படத்து மூலமாக எல்லாருக்கும் தெரிய போகுது. ஆனால் அவர் எனக்கு கொடுத்தது யாரா இவன் டேமேஜா இருக்கான்? இவன்டா. ஆமாடா இவன்டா. எவன்டா இவன் அவன்லாம் சொல்ற வேலை வச்சுக்காதீங்க. இவர் என்னோட பழைய முதலாளி. ஏய் என்னது? இவன் பெரிய முதலாளினா அப்ப எங்க இருக்கிற பேர் என்ன? முதலாளி மூஞ்சி மோரையும் பாரு, பாரு. இந்த படம் நம்ம ஏன் இந்தியை இன்னைக்கு வரைக்கும் வலுவாக எதிர்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு சரியான ஒரு டாக்குமெண்ட்டாகவும் பதிலாகவும் இருக்க போகுது அப்படின்னு நினச்சி தான் இந்த படத்தை போய் பார்த்தோம். படத்தை போய் பார்த்தா இவங்கள்ட்டெல்லாம் போய் இவங்ககிட்டலாம் எதிர்பார்த்தோமே, நமக்கு இதுவும் வேணும் இன்னும் வேணுன்ற அளவுக்கு ஆகிவிட்டாங்க. அங்கேயே ஒருத்தன் சொன்னா கேட்டமா, எனக்கு இது வேணும் இன்னும் வேணும். பராசக்தி திரைப்படம் மிக கேவலமாக இருக்கிறது என்று பொதுமக்கள் கூறுகிறார்கள். சுடுகாட்டு சொல்லியாச்சா? சொல்லியாச்சுங்க சார். சார் எரிக்கிறோமா புதைக்கிறோமா சார்? ஏற்கனவே எரிஞ்சுதானே, புதைச்சிடலாம். சரிங்க சார். பாட ரெடியா? சீக்கிரம். மாதிரி ஒரு கதையில் அங்கங்கே இந்தியை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க. மறந்து போனது திரும்ப திரும்ப ஞாபகம் வந்த மாதிரி இடையில இந்தியை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க. இவங்க இந்த கதைக்குள்ளே தான் கொண்டாந்து இந்த இந்திய எதிர்ப்பு கொண்டாந்து பொறுத்திருக்கானுங்க. அதுல என்ன பியூட்டினா மொத்த அழகையும் கொண்டாந்து அங்க நிக்கிற நீ. இதில் ஒரு ஹீரோயினை வச்சுக்கிட்டு 2-3 பாட்டு வேற பாடிக்கிட்டு இருக்கானுங்க. ஹிந்தி எதிர்ப்பை பற்றி படம் எடுக்கிறான்னா இவங்க ஹீரோயினில் படம் எடுத்து வச்சுருக்காங்க. முட்டாள்தனமாக படத்தை எடுத்து வச்சுருக்காங்க. படம் பூரா ஹிந்தி எதிர்த்து போராடிக்கிட்டு இருக்காரு. ஆனால் ஹீரோயினை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு தெலுங்கு கற்றுக்கிட்டு இருக்காரு. ஹீரோயின்கிட்டே தெலுங்கு கற்றுக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்காரு. இது புதுசாக இருந்துச்சுண்ணே, ரொம்ப புதுசாக இருந்துச்சு. இதுல ஆச்சரியம் என்னன்னா, திமுக காரன் கொண்டாடிக்கிட்டு இருக்கிறான். அதான் சந்தோஷமா இருக்கு. எங்க ஆப்பு வைக்கிறாங்க, நட்டுல வச்சாங்களா போல்ட்ல வச்சாங்களானே தெரியாது திமுக காரன். இந்த பராசக்தி படம் சூப்பரா இருக்கு, சூப்பரா இருக்கு. என்னடா கூட இருந்தே குழி பறிக்கிறீங்களா? கூட இருந்து குழி பறியா பண்ண கொய்யாவோட பறிக்க முடியும். கிள போல்டு என்ன பண்ணுங்க, என்ன பண்ணுங்க? யார் மேல யார் மானபங்கப்படுத்திடுவேன். காங்கிரஸோடு யாரெல்லாம் கூட்டணி வைக்கின்றார்களோ 2026 சட்டமன்ற தேர்தலில் பராசக்தி படம் திமுகவினுடைய முரசொலியாக அவர்களை அதே வீழ்த்தும். அதனாலதான் பேரு தீ பரவட்டும் அவங்களே வச்சுக்கிட்டாங்க. தீ வச்சிங்கன்னா முதல்ல வீட்டை தானே பிடிக்கும். வீட்டுக்குள்ள தீ வச்சா முதல்ல சொந்த வீட்டை பிடிக்கும், கூரையை பிடிக்கும். அந்த வீட்டுக்காரங்களை சுடும். சொந்த காசுல சூனிய வச்சுக்கிறவாங்கன்னு சொல்லுவாங்க. அது இதுதானா? படம் முழுக்கவே பயங்கர ஆர்டிஃபிஷியலாக இருந்து போச்சு. எதுவுமே ஒரு நம்பகத்தன்மையோடவே இல்லை. யாருடைய நடிப்பும் கூட ஒட்டவே இல்லை. யாரை பார்த்தாலும் அந்தந்த நடிகராக தான் தெரியுறாங்களே தவிர அந்த கேரக்டராகவே தெரியல. டேய் செல்முருகா போண்டாமணி பாஸ், எங்களை எப்படி பாஸ் அடையாளம் கண்டுபிடிச்சீங்க? ஏன்டா கண்டுபிடிக்கணும், அதான் பார்த்தாலே தெரியுதே. பாஸ், நாங்க தான் மாறு விஷயத்துல இருக்கமே. இங்க பாருங்க பாஸ். அட பாவிகளா, மாறுவேஷத்துக்கு உண்டான மரியாதை போச்சேடா உங்களால. நம்ம திடீர் தளபதி கூட ஆள் கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தாலும் கொஞ்சம் போக்குவரத்துமாக இருக்கிற ஆள் தான். இருந்தாலும் நடிப்புலலாம் அவரை வந்து பெருசாக குறை சொல்ல முடியாது. கொடுத்த வேலையை ஓரளவுக்கு ஒழுங்காக செஞ்சுடுவார். ஆனால் இந்த படத்தில் ஏன்னு தெரியல, நடிக்க முடியாது போங்கடான்ற மாதிரியே நின்றுக்கிட்டு இருந்தார். நம்ம என்ன வேலையா செய்ய போறோம்? சும்மா பார்க்க போறோம். இருக்கட்டும், அதுக்கு நம்மளுக்கு என்ன சம்பந்தம்? இவங்க கசப்பான மருந்து தேனில் கலந்து கொடுக்குறேன் பாருன்ற மாதிரி நல்ல இந்த சக்கரை பொங்கலில் ரசத்தை ஊற்றி சாப்பிட்ருக்கீங்களா, அந்த மாதிரி ஆக்கி வச்சிருக்காங்க. சக்கரை பொங்கலும் வடகரி மாதிரியும் இருக்குங்க. சக்கரை பொங்கலுக்கு வடகரி இல்ல பன்னிகரி. ஏன் 2 கொடுத்தா சாப்பிட மாட்டியா? திமுகவுடைய அரசியல் பிரச்சாரத்துக்காக எடுக்கப்பட்ட பராசக்தி படம் பெரிய லெவலில் ஊத்திக்கிச்சு. அதுதான் இப்ப நமக்கு நல்ல செய்தி, மொத்த தமிழகத்துக்குமே நல்ல செய்தி. இப்போ இந்த தோல்வி அடைஞ்சது உங்களுக்கு எப்படி இருக்கு? அதுக்காக நீங்க அழுவ கூடாது. இல்ல நீங்க அழுவுறீங்க. இல்ல சார், இல்ல கண்ணு கலங்க. திரைப்படம் எடுக்கப்பட்டது எதுக்கு அப்படின்னா, திமுக இருக்கு இல்லையா, அதோடைய அரசியலை இளைஞர்கள்ட்ட கொண்டு போய் சேர்க்கணும். அதுல கருணாநிதி தான் மிகப்பெரிய புரட்சியாளர். மொழிக்காக நாங்கள் என்னென்ன பண்ண தெரியுமா அப்படின்ற விஷயத்த
இளைஞர்களை மூளைச்சலவை பண்றதுக்காக இந்த திரைப்படத்தை எடுத்தானுங்க. இதுதான் வெளிப்படையான உண்மை. அதை தேர்தல் நேரத்தில் விட்டா தங்களுக்கு ஆதாயம் கிடைக்கணும் நினைச்சானு. கண்டு விட்டாளையா, சூட்சமத்தை கண்டு விட்டாளே. எனவே மாநிலம் உருவாக்கத்துக்கு ஈவே ராமசாமிக்கோ இல்ல அண்ணாதுரைக்கோ இல்ல கருணாநிதி கும்பலுக்கோ எந்த சம்பந்தமும் கிடையாது. திமுகவுக்கும் சம்பந்தம் கிடையாது, திகாவுக்கும் சம்பந்தம் கிடையாது. மனசு இல்லனாலும் அதான் இவங்க என்ன பண்ணிட்டாங்க, வசதியா தமிழ்நாடு பேரை மாத்திட்டோம் இல்லையா, அதுதான் முக்கியமான நாள், அதையே கொண்டாடுறா வச்சுட்டாங்க. இந்த மாதிரி ஒரு ஈனத்தனமான வேலையை வேற எந்த கட்சியும் பண்ண மாட்டான், எவனும் பண்ண மாட்டான். ஏன் பண்றானுங்க இவங்க? பண்ணிட்டு வச்சுக்கவே அந்த மொழிப்போர் தியாகிகள் இருக்காங்களே, இவங்க எல்லாமே மாநிலம் உருவாருக்கு தங்களை தியாகம் பண்ணிக்கிட்டவங்க. இவங்களுக்கு அந்த பேரும் புகழும் போயிரும் பாருங்க, அதை மறைச்சிட்டு எல்லாத்தையும் நம்ம போட்டு திருப்பி விடு. இதுக்குதான் இவங்க திட்டம் போட்டாங்க. இந்த ஈன பொழப்புக்கு பேசாம எங்கயாவது போய் ஊருக்கு போயிடலாம் இல்ல. இந்த படத்துல ஈவே ராமசாமிக்கு நீ அவார்டு வாங்கியிருக்க, பெரியார் அண்ணாட்டுல அவார்டு வாங்கியிருக்க. டேய், அந்த ஆள் மொழி அவ்வளவு அசிங்கமா பேசிருக்காண்டா. தமிழ் மொழி ஏன்டா படிக்கிறீன்னு சொன்னாடா. தமிழ் மொழி ஒரு சனியன்னு சொன்னாடா. அவனை கூப்பிட்டு செருப்பால் அடியும், செருப்பு நல்ல செருப்பு இருந்தா அடிய. மாநில எல்லை உருவாக்கத்துல அது மிக முக்கியமான கேரள எல்லையில தேவிக்குளம், பீர்மேடு போன்ற பகுதிகளில் இதெல்லாம் ஒரு பெரிய பெரிய தாலுகா, அது எல்லாமே கேரளாவே எடுத்துக்கிறதுக்கு முடிவு பண்றாங்க. அப்ப திருச்சியில வச்சு ஈவே ராமசாமி ஒரு கேள்வி கேட்கிறாங்க. அது தினத்தந்தி பேப்பர்ல வந்த ஒரு பேட்டி, நீ எடுத்து பாத்துக்கோ. அதனால அந்த பகுதியில் ஃபுல்லாமே கேரளாவோட இணைச்சிக்க சொல்லிட்டேன் அப்படின்னு கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம சொல்லிட்டு, அதுல எனக்கு ஒன்றும் கவலை இல்லையே அப்படின்னு. கேடு கேட்ட கேரக்டர் ஊடு கட்டி அடிக்கலாம் வாங்கலாம். இந்த ஆள இந்த படத்துல என்ன சொல்றாங்க, ஆகா அவர் எவ்வளவு பெரிய தலைவர் தெரியுமா, அவர் கையிலே அவார்டு வாங்கினா. டே, நீங்க எவ்வளவு பெரிய ஃப்ராடுன்றது இதுல முதலாவது தெரியுதா? ஏய், எனக்கே விபத்து அடிக்கலாம் பார்த்தல நீ. அதுக்குதான் இவங்க அசிங்கப்பட்டு நிக்கிறாங்க. இவங்க படுதோல்வி படம் அடையணும்னா அடைஞ்சே தீரணும். ஏன்னா இவங்க பிரச்சாரத்துக்காக ஒரு உண்மையை மறைச்சு கருணாநிதி கும்பல் தான் மிகப்பெரிய யோக்கியவான்கள் மாதிரி எடுத்து வச்சிருக்கானுங்க. இதை விட ஒரு தற்குறித்தனமான ஒரு படம் கிடையாது. இவங்க நோக்கம் கேடு கெட்டது. நான் கெட்ட வாரத்துல திட்டி போயிருவேன், அப்புறம் பெத்தம் கொதிக்குது உன்னை பார்க்க போயிரு. அதன்படி எல்லா மாநிலங்களுமே 27 ஸ்டேட் ஆகட்டும், 8 யூனியன் பிரதேசங்கள் ஆகட்டும், எல்லாமே மும்மொழி கொள்கைகள் வச்சிருக்காங்க. அந்த இடத்துல ஏதாவது லாங்குவேஜ் அழிஞ்சு போச்சா என்ன? அப்ப இவங்க என்ன உருவாக்குறா, ஹிந்தி வந்தா தமிழ் அழிஞ்சு போகும் அப்படின்ட்டு ஒரு விஷயத்தை உருவாக்கி ஹிந்தி தான் தமிழுக்கு எதிரானது இப்படி நிப்பாட்டுற மூலமா இவங்களுடைய அரசியலே இருக்கு. என்ன நடக்குது? எந்த ஊரியா நீங்கலாம்? எவ்வளவு வேலை கொடுத்து ஒரு கட்டமைப்பு இந்தியா முழுவதும் எல்லா மாநிலத்திலும் இருக்கும்போது இங்க இல்லாம பண்ணதை இவங்களுடைய சாதனை. ஏன்னா அப்பதான் புத்தகத்தை உட்காந்து அண்ணா எப்படி தெரியுமா, ஈவே ராமசாமி தெரியுமா, ஈவே ராமசாமி தான் தெற்காசியாவின் சாக்ரட்டிஸ் தெரியுமா, இப்படி பொய்யை எழுதி வச்சு இவங்களே அவார்டு கொடுத்த கதையெல்லாம் எழுதி வச்சு நம்ம முழுக்க பள்ளிக்கூடத்துல வந்து மூலச்செலவை பண்ண முடியும். இதுக்குதான் இவங்க முயற்சி பண்ணது. அது வெற்றிகரமாக இத்தனை வருஷம் பண்ணான்னு வச்சுக்கோங்க. இந்த மண்ணில் சிறந்தவன் யார் தெரியுமா? இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் அறிவில் சிறந்தவனை மாறணும். அந்த மொழியில படிச்சு அந்த மொழியில ஆய்வுகளை வெளியிட்டு அது பெரிய ஆளா வரணும். அதன் மூலமாக மட்டும்தான் அறிவியலோடு ஒத்து போகாத எந்த மொழியும் அறிஞ்சு போகும். நீ அறிவியல் படிக்கிறது, அறிவியல் சம்பந்தப்பட்ட எல்லாத்தையும் படிக்கிறதுக்கு ஆங்கிலத்தை பயன்படுத்துவ. மொழியை எங்கே வச்சிருக்க? என்னோட மொழியை நீந்து அழிச்ச யாரு? திமுக திக கும்பல் தான் அழிச்சானுங்க. நீ நல்லா இருக்க மாட்டடா, நல்லாவே இருக்க மாட்டடா. மொழி சம்பந்தப்பட்ட விஷயத்துல இவங்க எதிர்பார்க்கறது எல்லாமே அரசியல் சார்ந்த ஒரு ஆதாயமே ஒழிய இவங்களுக்கு மொழி மீது அக்கறை இல்ல. இத போல இளைஞர்களை புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க. ஐயே, வர வர சாட்சி எல்லாம் ஸ்ட்ராங் ஆகிட்டே போகுது.